முருகப்பெருமானின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மனதை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஏன் பல பேருக்கு வாழ்க்கை இன்னும் மாறல? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, லேட்டாலாம் மாத்த மாட்டார் வாழ்க்கை. நீங்க உங்க மனசு மாறிடுச்சுன்னா அடுத்த வினாடி மாத்துவார் இறைவன், சத்தியமிட்டு சொல்கிறேன். இன்னும் 1000 தைப்பூசம் கொண்டாடினாலும் இறைவன் வரமாட்டார். வெளிப்படையா பேச மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவ்வளவு தூரம் பேசுறாங்க, கொஞ்சமாவது நம்ம மனசை மாத்தி பார்ப்போம்னு ட்ரை பண்ணுங்க, இறைவன் வந்துருவார். சத்தியமான வார்த்தை. பல பேரோட வாழ்க்கை ஏன் மாறல? மனசு சரியில்லை, குப்பை. உங்க மனசு கன்றாவியா இருக்கு, அதனாலதான் இறைவன் இன்னும் வரல. இவன் இந்த கிளி கிழிக்கிறானே, இனிமேலாவது திருந்தனுண்டான்னு சொல்லி நீங்க நினைச்சு எப்போ உங்க மனசை மாத்துறீங்களோ அடுத்த வினாடி இறைவன் வந்து குடிக்கும். இவ்வளவுதான். இங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள போவே விட மாட்டீங்க, கன்றாவியா இருக்கு. இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், என் வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டா வருவீங்களா மாட்டீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டோட பாத்ரூம்ல போய் படுங்கன்றேன், என்ன பண்ணுவீங்க? படுப்பீங்களா? இந்த மகாவிஷ்ணுவோட பாத்ரூம் மட்டும் இந்த மல்லிகை மனமா வீசும், படுக்க முடியுமா உங்களால? எங்க உங்களை கூப்பிட்டு பாத்ரூம்ல போடுனாலே படுக்க மாட்டீங்க. எவ்வளவு கன்றாவியான எண்ணம், எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி, எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம். இதுக்குள்ள இறைவன் எப்படி உடனே எப்படி வருவாங்க? ஏங்க என் வாழ்க்கை, நானும் குளிக்கிறேன், நானும் சாப்பிட்டாலும் இல்லை, எனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார். இன்னும் 100 வருஷம் இல்ல, இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தாலும் இறைவன் வர மாட்டார். மனசை பார்த்து தான் வாழ்வை மாத்துவான். எதை பார்த்து வாழ்வை மாத்துவான்? இறைவன் எப்போது உங்கள் மனதை மாற்றுகின்றார்? உங்கள் மனம் எப்போது நல்ல சிந்தனையில் இருக்கின்றதோ அப்போதுதான் உங்கள் வாழ்வை பரிபூரணமாக மாற்றுவார். அதுவரை இறைவன் உங்கள் வாழ்வை மாற்றவே மாட்டார்.